வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ப்ரெட்டு அண்ட் ரவையை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கே தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் விதையை எடுத்துடுங்க. பச்சை மிளகாயில் இருக்க விதையை எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய், தக்காளி, வெங்காயம். சின்ன பசங்க சாப்பிட்றது இருந்தால் பச்சை மிளகா போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி இப்போ ஆட் பண்ணி கலக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக ஆரிகனோ ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்றது தான் பச்சை மிளகாயை கட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும், ஏன்னா காரம் இல்லையா, அதனால். இப்போ இதை கலந்துட்டு ப்ரெட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் ப்ரெட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதாவது மைதா ப்ரெட், கோதுமை ப்ரெட், எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். 4 மூலைக்கும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே டைமில் ஒன்று சாப்பிட்டா கூட வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். இப்போ இதே மாதிரி நான் 2 போட்டு வச்சுருக்கேன். இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு அதில் நம்ம இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நான் 2ஆக போடுறேன். கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் பெருசுன்றதுனால 2ஆக போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றா கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 போட்டுட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா சமமாக வேகும். இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இந்த சைடு நெய் எண்ணெய் தடவைனா கிறிஸ்பி ஆகும், அதனால தான் இங்கேயும் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தினாலும் சின்ன பசங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருக்கு, மொறுன்னு இருக்கும். அதே டைமில் இப்போது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இது முழுக்க சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஃபாஸ்ட்டில் வச்சோன்னா கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா தீயாமல் சூப்பராக வந்திருக்கு. அதுதான் சொன்னால் சிம்மிலே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணோம் இந்த ரெசிபி. இப்போது இந்த சைடும் நல்லா செவந்து வந்திருக்கு, மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். இது பசங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா கூட போதும், வயிறு ஃபுல்லாகிடும், வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது காலைல டிஃபன் அண்ட் நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கெச்சப் வச்சுன்னு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.